உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சி கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற இந்த கடிதத்திலே, இந்த நிருபத்திலே நாம் இந்த விதமான ஒரு நம்பிக்கைக்குரிய வசனத்தை பார்க்கிறோம். இந்த தெசலோனிக்கே சபைக்கு அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தெசலோனிக்கே சபையாரே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எங்களுக்கு முதலாவதாக எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர்கள், எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர்கள். இரண்டாவதாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள். மூன்றாவதாக மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சாட்சி பகிர்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாரை இவ்விதமாக அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய சாட்சியை பெற்ற மக்கள் பாருங்க. தெசலோனிக்கே சபையார் எவ்வளவு பெரிய சாட்சியை பெற்ற மக்கள் பாருங்கள். அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்திலே தெசலோனிக்கே சபையார் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பார்கள். அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கையா இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை குறித்து சந்தோஷப்படுவார் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். இந்த விதமான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை இந்த சபையார் பெற்றிருக்கிறார்கள். தெசலோனிக்கே சபையார் இந்த விதமான நம்பிக்கைக்குரிய இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாயிலிருந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சில சபைகள் மாத்திரம்தான் இந்த விதமான சாட்சியை பெற்ற சபைகளாக இருக்கிறது. அதிக சீர்திருத்தத்தை அதிலே செய்யப்படாதபடி அநேக நல்ல சாட்சிகளை பெற்ற சபையாக ஒரு சில சபைகள் தான் இருக்கிறது. அதில் ஒரு சபை பிலதெல்பியா சபை. அதை போல ஏறக்குறைய நல்ல சாட்சியை பெற்றிருக்கக்கூடிய தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் இன்று பார்த்து நாம் அவ்விதமான சாட்சியை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து அறிய போகிறோம். சபை என்று சொல்லும் பொழுது அது கட்டடம் அல்ல, அது பூச்சி அல்ல, அது செங்கல் அல்ல, அது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தான் அவருடைய மாளிகையா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் தான் சபையா. ஆகவே தெசலோனிக்கே என்ற அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையா, மக்கதோனியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே ஒரு சில சபைகள் இருந்தது. அந்த சபையிலே நல்ல சாட்சியை பெற்ற ஒரு சபைதான் இந்த தெசலோனிக்கே என்ற சபை. அந்த தெசலோனிக்கே என்ற அந்த சபையினுடைய மக்களைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இவ்வளவு சாட்சியாக, இவ்வளவு மகிழ்ச்சியாக சொல்கிறார். நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறார். அவர்களை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சந்தோஷம் வருகிறது. சில சபையாரை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துக்கம் வருகிறது, வேதனை வருகிறது. அந்த ஆதியின் நிலைமையிலே அநேக பாவங்களுக்குள்ளாக சபைகள் செல்லுகிறதை அவர் சுட்டிக்காட்டி எழுதுகிறார் அநேக நிருபங்களிலே. ஆனால் அந்த தெசலோனிக்கே சபையை பார்க்கும்போது அவருக்கு மகிழ்ச்சி பீரிடுகிறது, அவர் சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்ட ஒரு சபையாக இந்த கடைசி நாட்களில் பிலதெல்பியா சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். தெசலோனிக்கே சபையாரே, பிலதெல்பியா சபையாரே, நீங்கள் தேவன் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி கரிசனையாக அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சபையாரை குறித்து ஒரு முன்ருசியாக அவர்கள் யார், எப்பேற்பட்டவர்கள், எப்படி
அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷத்தின் வார்த்தையினால் அவர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை இந்த தெசலோனிக்கா சபையாரை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஆம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யார் இவர்கள்? பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும். இவர்கள் இந்த பட்டணங்கள்லாம் கடந்து இப்பொழுது எங்கே வந்திருக்கிறார்கள்? அங்கே தெசலோனிக்கே என்று சொல்லக்கூடிய மசிடோனியா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஆலயம் இருந்தது, ஜெப ஆலயம். யாருக்கு இருந்தது? யூதருக்கு, அந்த கிறிஸ்தவர்கள் இல்லை. யூதர்களுடைய ஜெப ஆலயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். பாத்தீங்களா எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயன், அவன் ஒரு வேதபாரகன், வேதத்தை கற்றறிந்தவன். ஆகவே அவன் ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணும்படியான அதிகாரம் பெற்றிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெப ஆலயங்களிலே, ஜெப ஆலயம் என்று சொல்லும்பொழுது அது கிறிஸ்தவர்களுக்கான ஜெப ஆலயம் அல்ல, யூதர்களுக்கான ஜெப ஆலயம். தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கான ஜெப ஆலயத்துல யாரை குறித்து பேச போறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச போறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அது ஜெப ஆலயத்தில் பேச முடியுமா? யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு காலமும் யாருனது தேவன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மெசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் உலகத்தினுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவருடைய சம்பாஷித்து வாசிக்கிறோம். 3 சாபத்து, அதாவது 3 வாரங்கள். 3 வாரங்கள் அவர்களோடு கூட அந்த ஜெப ஆலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. கிறிஸ்து, அவருடைய உபதேசம் எப்படி இருந்தது? ஜெப ஆலயத்திலே எப்படி இருந்தது? ஜெப ஆலயத்திலே 5 ஆகமங்கள் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். 5 ஆகமங்கள், தோரா என்று சொல்லக்கூடிய 5 ஆகமங்கள். முதலாவது ஆதியாகமத்திலிருந்து 5 ஆகமங்கள் தான் வைத்திருக்க வேண்டும். அந்த 5 ஆகமங்களிலிருந்து எடுத்து வாசித்து அதற்குரிய பொருளை சொல்ல வேண்டும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3 இந்த சாபத் என்று சொல்லக்கூடிய 3 ஓய்வு நாட்களிலும், வாரம் ஒரு ஓய்வு நாள், ஆக 3 ஓய்வு நாட்களிலும் எதை குறித்து சொல்கிறார்? கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று காண்பித்து திஷ்டாந்தரப்படுத்தினான். இவர்தான் மெசியா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டு என்ன செய்யறாங்க? அவர்களில் சிலரும், பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். பாருங்க, அவருடைய வசனம் சொல்ல சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் ஏன் பாடுபட வேண்டும், அவர் ஏன் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க என்ன பண்ணாங்க? அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. யாரு அங்கே போடப்பட்டிருக்கு? சில கிரேக்கர் ஏற்றுக்கொண்டாங்க, சில அந்நியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, கனம் பொருந்திய வசதி படைத்த ஸ்திரீகளும் அவர்களை என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டு 3 சாபத்தில் என்ன பண்ணப்பட்டது? ஒரு சபை எங்க தொடங்கப்படுது? தெசலோனிக்கே பட்டணத்தில் தொடங்கப்பட்டது. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. சுவிசேஷத்தை அறிவித்த உடனே வல்லமையோடும் அதிகாரத்தோடும் தெசலோனிக்கே நாம் வாசிக்கிறோம். உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை எப்படி வந்தது? வல்லமையோடு வந்தது, பரிசுத்த ஆவியானவரோடு வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்கே தெசலோனிக்கே பட்டணத்திலே என்ன பண்ணப்பட்டது? ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நீங்க 3 வாரத்தில் செய்ய முடியுமா? தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, வல்லமையான வார்த்தையை கொடுத்து அந்த நகரத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்க முடியுமா? அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த யூதர்கள் அங்க என்ன செய்தார்கள்? தொடர்ந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்லுகிறேன். யூதர்கள் இவன் வேறு ஒருவரை குறித்து இவன் சொல்லுகிறான், ராயனுக்கு எதிராக இவன் புரட்சி செய்கிறான், ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராக புரட்சி செய்கிறான் என்று சொல்லி அங்கே இந்த யூதர்கள் தான் என்ன பண்ணாங்க? அவரை திருத்துறாங்க.
அவர் திருத்தும் பொழுது இவர்கள் புறப்பட்டு சென்று பெரேயா என்ற ஊருக்கு போய் சபையை ஸ்தாபிக்கிறத பார்க்கணும். தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து பெரேயாவுக்கு அவர்கள் போகிறார்கள். இவன் வேறு ஒருவனை அறிவிக்கிறான், இவர் ஆண்டவரை குறித்து அறிவிக்கவில்லை என்று சொல்லி யூதர்கள் அவர்கள் துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த காரியங்கள், இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்ததான காரியங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க பட்டணத்தில் வேறு ஒரு நகரத்தில் இருக்கும்போது இந்த நிருபத்தை எழுதுகிறார். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலால தெசலோனிக்க பட்டணத்துக்கு வர முடியல. இங்கே நாம் அநேக வசனங்களை வாசிக்கிறோம். தெசலோனிக்கேல, நீங்கள் என்னை காண விரும்புகிறீர்கள், நான் உங்களை கோபமாய் பார்க்க விரும்புகிறேன், ஆனாலும் சாத்தான் தடை செய்கிறான். ஆகவே உங்களை நான் பார்க்க முடியவில்லை, ஆகவே நிருபமாக நான் எழுதுகிறேன் என்று சொல்லி எழுதின நிருபம் தான் 1 தெசலோனிக்கே. அவர்கள் தூரமாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை குறித்து கரிசனை கொண்டு எழுதின முதல் நிருபம் தான் தெசலோனிக்கேர். அப்போஸ்தல நிருபங்களிலே முதலாவது அப்போஸ்தலர் எழுதின நிருபம் தெரியுமா? தெசலோனிக்கே நிருபம். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு தான் முதலாக அவர் நிருபத்தை எழுதினார். அதுதான் முதல் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின முதல் நிருபம் இது தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு எழுதின நிருபம். ஏன் அப்படி எழுதுகிறார்? இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வெளியே இருக்கிறார், தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். என்ன பண்றாங்க? சபை ஆரம்பித்தோடனே சாத்தம் விட்டுருவானா? நீ விசுவாசியா மாறினோன்னு சாத்தம் விட்டுருவானா? பிசாசாரம் விட்டுருவானா? உன்னோட சொந்தக்காரங்க விட்டுருவாங்களா? உங்க இனஜனபந்தத்தில் விட்டுருவாங்களா? உன் குடும்பம் விட்டுருமா? என்ன பண்ணா? நெருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நெருக்கிறாங்க பாருங்கள். இந்த வசனத்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் உள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றியுள்ளாகி, அவர்கள் யூதராக எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். என்னது? உங்கள் சுய ஜனங்களாலே நீங்கள் பாடுபட்டீர்கள். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோடனே ரொம்ப சந்தோஷமா இல்லை, நீங்க உங்களை சந்தோஷமா ஆசீர்வாதமா நீங்க இல்லை, உங்களோட பண தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்படலை, நீங்க வியாதியிலிருந்து விடுதலை செய்யப்படலை, நீ உன் சுய ஜனத்தாரெல்லாம் பாராட்டப்படலை. ஐயோ, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இது என்று சொல்லி உன்னுடைய சுய ஜனத்தார் உன்னை பாராட்டவில்லை. அதுக்கு பதிலாக சுய ஜனத்தாரால், உங்களுடைய சொந்த ஜனத்தாராலே நீங்க என்ன பண்ணீங்க? வெறுக்கப்பட்டீங்க, பாடுபடப்பட்டீங்க, நீங்க துன்பப்படுத்தப்பட்டீங்க. இவ்வளவுக்கு மத்தியிலே நீங்க இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க. இப்போ அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறோம் விசுவாசிகளாக ஆன பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என் நோயெல்லாம் நீக்கிடுவார், சித்தமான நோய் நீக்கிறனாலும் அவர் உனக்கு ஆண்டவர் இல்லையா? என் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கிடும். தவறான உபதேசம். கடனை நீக்குவாரு ஆண்டவர் சித்தமா இருந்தால், இல்லைன்னா உன் கடனோட கூட வைத்திருப்பார். எல்லாம் சந்தோஷமா, யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, உன்னை வையப்பட மாட்டாங்க, நீ ரொம்ப சந்தோஷமா சம்பரமா இருப்பாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஐயோ, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால்தான் இவ்வளவு பாடுகள் வருகிறது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். பாருங்க, இந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் பாடுகளுக்கு நடுவாக அவர்கள் உறுதியாக இருந்தார். சரி, இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னவர்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து வெளியே இருக்கிறார். இப்பொழுது நிருபத்தை எழுதுகிறார். ஏன் நிருபத்தை எழுதுகிறார் தெரியுமா? வாசிங்கள் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலையை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவார் என்று உங்கள் விசுவாசத்தை அறிபடிக்கு அவனை அனுப்பினேன். யார? இப்போ நீ சோதனைக்கு நிறைய சோதனை உனக்கு ஏற்படுது, நிறைய வேதனை ஏற்படுது. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தெசலோனிக்கே பட்டணத்தாரே, நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சோதனைக்காரன் யாரு? பிசாசு. சுய ஜனத்தின் மூலமாக உங்களை தொந்தரவு செய்யறான். அதனால நீங்க வழி விலகிட்டீங்களா என்று நான் பார்க்கத்தக்கதாக என்ன பண்றாரு? துடிக்கிறார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல விசுவாசிகளின் மேல் கரிசனையாய் இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்று நாம் அப்படி இருக்கிறோமா?
ஒரு விசுவாசியின் மீது, ஒரு புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் மீது, ஒரு சகோதரி மீது, அல்லது ஒரு குடும்பத்தார் மீது எப்படி இருந்தார் அப்போஸ்தலன் பவுல்? சோதனைக்காரன் உங்களை எப்படி அவன் சோதிப்பான் என்பதை அறிந்து நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறீர்களா என்று அறியும்படி யாரை அனுப்புறாரு? தீமோத்தேயுவை அனுப்புறார். எப்படி பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒரு தாயை போல அவரிடத்திலே பரிவு காட்டியிருக்கிறார். எப்படி பாருங்க, 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களிடத்திலே பட்சமாய் நடந்து கொண்டோ பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைக்கு காப்பாற்றுவது போல எப்படி நடந்துக்கிறாரு? அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? தெசலோனிக்கே பட்டணத்தார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? தாய் கொடுக்கிற, பால் கொடுக்கிற தாயை போல. சரி, ஏன் பால் கொடுக்கிற தாய் போல? தாயை போல சொல்லலையா? பால் கொடுக்கிற தாய் பிள்ளை என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? பொறுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு ஒருவேளை திட்டலாம், தாயானவள் மகனையோ மகளையோ திட்டலாம் அல்லது கரெக்ட் பண்ணலாம். ஆனா இங்க பாருங்க, பால் கொடுக்கிற தாய் என்ன பண்ணுவா? எவ்வளவுதான் அந்த குழந்தை என்ன பண்ணும், தொந்தரவு பண்ணாலும் அது மீது கரிசனையா தாயை போல எப்படி அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது பாருங்க, 12ஆம் வசனம், தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல. எப்படி? 2வது உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு எப்படி இருந்தாரு? தாயை போல பரிதவிக்கிறார். 2வது இன்னொரு உதாரணம் சொல்றாரு, தகப்பனை போல உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். எப்படி? தகப்பனை போல உங்களுக்கு புத்தி சொல்கிறார். அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், கூட பிறந்த சகோதரனை போல அவர் அறிவுரைகளை சொல்கிறார் என்று அந்த முழு அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுலுக்கு எவ்வளவு கரிசனை இருக்குது பாருங்க சபை மேல. தெசலோனிக்கே பட்டணத்தின் மேல எவ்வளவு கரிசனை இருக்குது பாருங்க. இந்த கரிசனை நமக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? ஒரு ஊழியருக்கோ அல்லது ஒரு மூப்பர் என்று சொல்லக்கூடியவருக்கோ அங்கே அந்த ஆடுகளின் மீது நாம் வாசித்த காலையில் ஆடுகளின் மீது அந்த கரிசனை இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் மத்தியிலே பேசிக்கொண்டு என்னிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கரிசனை, தாயை போல, பால் கொடுக்கிற தாயை போல, தகப்பனை போல, ஒரு சகோதரனை போல, அந்த விதமான காரியம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது தீமோத்தேயு போய் என்ன பண்றான்? தீமோத்தேயு இப்போ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் திரும்பவும் அவர்கள் எப்படி விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து இப்பொழுது திரும்ப வரான். எங்க வரான்? பவுலிடத்துல வரான். பவுலிடத்துல அவர்களை குறித்து சாட்சி சொல்றான். அது எப்பேற்பட்ட சாட்சியா இருக்கு தெரியுமா? வாசித்து பாருங்க, அதெல்லாம் அருமையான வசனங்கள். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்று குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதுனாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருக்கோம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நீங்க விசுவாசத்துல வளர்ந்துருக்கீங்க. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கல, அவன் முயற்சி செய்தான். ஆனால் பிசாசானவனுக்கு நீங்க இடம் கொடுக்கல. நீங்க உறுதியா கேட்ட வசனத்துல உங்களுடைய பரிசுத்தாவியானவர் உங்களை காத்து வருகிறார் என்பதை அருமை சகோதரன் தீமோத்தேயு எனக்கு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணேன்? எனக்கு அவருக்கு என்ன வந்தது? ஆறுதல் அடைந்தேன். ஐயோ, இதுதான் எனக்கு ஆறுதல். ஐயோ, நீங்க ஆண்டவருக்குள்ளாக நீங்க வளர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது, விசுவாசத்திலே உறுதியாய் தரித்தீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது எனக்கு ஆறுதல் அடைந்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அவர் பிழைத்திருக்கிறது எதுக்காக பிழைத்திருக்கிறாரு? அப்போஸ்தலன் பவுல் எதுக்காக பிழைத்திருக்காரு? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கணும். அவர்கள் நல்லா இருந்தாங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார். இவர் தான் பிழைத்திருக்கு, அப்பதான் உயிர் வந்த மாதிரி நினைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தையும், இந்த மாதிரியான ஒரு தகப்பனுடைய கரிசனையும், ஒரு தாயினுடைய கரிசனையும், ஒரு சகோதரனுடைய கரிசனையும் என்னைக்கு ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் சபை மேல வருதோ, அந்த சபை எப்படிப்பட்டதா இருக்கும்? வளர்ந்து வளரும். ஆண்டவர் உங்க மத்தியில பேசுறாரு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. தெசலோனிக்கே பட்டணத்துக்கே சொல்றாரு, அதாவது நான் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை, நான் என்னுடைய கையின் பிரயாசத்தை கொண்டு நான் வாழ்ந்தேன், உங்களுக்கு நான் பாரமா இருக்கவில்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேர வேண்டும்
நீங்கள் ஊன்றி கட்டப்பட வேண்டும், நீங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பெருக வேண்டும். இப்படி நீங்கள் இருக்கிறதை கண்டு நான் பிழைத்திருக்கிறேன். நான் சாவல. அவர் எப்போ செத்துட்டுதான் நினைக்கிறாரு? அவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை குறித்து கேட்ட பிள்ளைங்க விசுவாசத்தை விட்டு விலகி போகும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் செத்துட்டேன்பா. நான் எப்போ பிழைத்திருக்கிறேன்? when I live, when you are established in the faith. நீங்கள் விசுவாசத்திலே ஊன்றி கட்டப்படும் பொழுது நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கே 8ஆம் வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களை கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாகும்படியாகும் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். என்னது? ஜீவனையும் கொடுக்கிறோம். பாருங்க, தேவவசனத்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கல, நீங்க ஆண்டுக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்க எங்களுடைய ஜீவனையும் கொடுக்க மனதாக. எவ்வளவு அன்பை அவர் அங்கே செலுத்தியிருக்கிறார் என்பதை பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்தும். இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய உள்ளங்கள் மகிழ்கிறது. ஆண்டவரை எவ்விதமாய் ஸ்தோத்திரிப்போம். அப்போ சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறான், நான் என்ன விதமாய் தேவனை ஸ்தோத்திரிப்பேன், அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நான் என்ன விதமாய் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லும்போது அதான் உச்சபட்சமான ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியம். அதான் உச்சபட்சமான வார்த்தை. நான் என்ன விதமாய் உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இந்த வார்த்தையை சொல்லி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். எந்த விதமான எவ்விதமாய் பாடுவேன், எவ்விதமாய் உண்மை துதிப்பேன், நீ கொடுத்த எல்லா காரியமும் அற்பமான இந்த மணி எனக்கு எப்படி அது பொருந்தும், இப்படி கிருபை எனக்கு எப்படி பொருந்தும், உனது அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, நான் என்ன விதமாக உண்மை துதிப்பேன் என்று சொல்லும் பொழுது தான் அது ஆராதனை உச்சபட்சமாக அப்படி சொல்லுகிறார். இவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அங்கே உறுதியாக இருக்கும் பொழுது அந்த விதமான வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நான் பார்த்தேன். சரி, இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்து இவ்வளவு மனோவாஞ்சியாகவும் தன்னுடைய ஜீவனையே அவர்களுக்காக கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அவர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். அவ்விதமாக நாமும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் இப்படியாக இருந்தோம் என்று இல்லாமல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளைப் போல நாம் இருக்கும்பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். பாருங்க, அவர்கள் இருக்கிற இந்த நல்ல குணங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த குணங்கள் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறதா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அவர் நம்மோடு கூட பேசட்டும். இந்த விதமான நன்மையான காரியங்கள் எனதுள்ளே அல்லது இந்த சபையார் மத்தியில் இருக்கிறதா என்று நான் சோதித்தறிய பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருடைய நன்மைகளை குறித்து, அவர்கள் எவ்விதமாக கட்டப்பட்டிருந்தார்கள் குறித்து நாம் வாசிக்கலாம். முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார்கள். இந்த இடத்துல நாம் வாசிக்க வேண்டியது தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர். யார் முதல்லவங்க சொல்லுங்க? யார் முதல்லவங்க? தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறவங்க. they are hidden, they are in the Lord. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் தேவனை விட்டு வெளியே இல்லை. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் முதல் நன்மையான காரியம் அல்லது முதல் அந்த சபையாரை குறித்ததான காரியம் என்ன, அதுதான் நம்ம இடத்துல காணப்படணும். முதலாவது காரியம் என்ன? அவர் யாருக்குள்ள இருக்கிறாங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ளும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் எவ்வளவு பெரிய சாட்சியை பெறாங்க பாருங்க. அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? they are hidden in Christ. அவர்களுடைய ஆத்துமாக்கள் அவர்கள் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்குள்ளாக இருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அவர்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும், அவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ளமாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே வாசிக்கிற சபையார் கிறிஸ்துவுக்குள்ளும்
பிதாவாகிய தேவனுக்குள்ளும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் அறிந்திருக்க 3 காரியங்களை சொல்கிறார். 3 காரியங்கள் அவங்களுக்கு அந்த சபையாருக்குள்ளாக இருந்தது. விசுவாசத்தின் கிரியை, the work of your faith, the work of your faith, உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை. அவங்க விசுவாசம் கிரியையில காட்டுறாங்க. விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய விசுவாசத்தினுடைய கிரியை காட்டுறாங்க. எங்க தெரியுமா காட்டுறாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்பொழுது 9வது வசனம் வாசிங்க. கவனமா வாசிச்சாதான் அதெல்லாம் புரியும். கவனமா வாசிங்க. விசுவாசத்தின் கிரியை காட்டுறாங்க. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மணந்திருப்பதையும், அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். யார் இவர்கள்? விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை அப்படின்னா அவங்க விசுவாசித்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? அதை கிரியையில காட்டுறாங்க, செயல்ல காட்டுறாங்க. எப்படின்னாக்கா, இவர்கள் என்ன பண்றாங்க, கேட்ட இந்த தெசலோனிக்க பட்டணத்தார் அந்த கேட்ட விசுவாசத்தை குறித்து அவர்கள் அமைதலாகிறார்கள். என்ன பண்றாங்க, மக்கோதோனியா பட்டணத்தார், மக்கோதோனியா என்ற அந்த பிரதேசம் முழுவதும் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. எப்படி அறிவிச்சிருக்காங்க? இந்த மாதிரி பவுல், சீலா, தீமோத்தேயு இவரெல்லாம் எங்களிடத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் தான் எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தாரு என்று சொல்லி எங்களை அறிவித்தாங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறாருன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அப்போஸ்தலர். யார்கிட்ட சொன்னாங்க? தெசலோனிக்க பட்டணத்தார் சொன்னாங்க. இந்த தெசலோனிக்க பட்டணத்தார் இதை விசுவாசித்து அவர்கள் அமைதியா இல்லாமல் கிரியையில காட்டினாங்க. எங்க போய் காட்டினாங்க? அந்த மக்கதோனியா பட்டணத்தார்கிட்ட காட்டினாங்க. அந்த மக்கதோனியா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க, அவர்கள் போய் பவுல் இடத்துல சொல்றாங்க. பவுல் கேட்கிறாரு, நீங்க எப்படி இதை அறிந்து கொண்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த தெசலோனிக்க பட்டணத்தார் சொன்னாங்க. புரியுதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? தெசலோனிக்க பட்டணத்தாருடைய விசுவாசத்தின் கிரியையை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அறிந்தாரு? நேராக அவங்ககிட்ட சொல்லலை. இவங்க கிரியை செய்கிறாங்க, அவங்க வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, அவர் அன்பை காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அவர்கள் மக்கதோனியா இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் போய் சொல்றாங்க. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. இந்த கிரியை நம்ம இடத்திலே காணப்படுகிறதா என்று அவர் நம்ம இடத்தை கேட்கிறார். உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், உங்கள் அன்பு, நீங்கள் அன்பின் பிரயாசம், the love of your labor என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. the love of your labor, அன்பினாலே அவர் பிரயாசம் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? பொறுமையா இருக்காங்க. இந்த குணாவுக்கு சேர்ந்துதான். முதலாவது அவருக்கு என்ன இருந்தது? முதலாவது காரியம், அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக என்ன இருந்தது? அவருக்கு விசுவாசத்தின் கிரியை இருந்தது. மூன்றாவது என்ன இருந்தது? அன்பின் பிரயாசம் இருந்தது. நான்காவது என்ன காரியம் காணப்பட்டது? நம்பிக்கையின் பொறுமை. அவர்கள் ஒரு நாள் நம்பினாங்க, எப்ப ஆண்டவர் வரப்போகிறார் என்று நம்புகிறார். அதுக்காக பொறுமையா இருக்கிறார். உபத்திரவப்பட்டாலும் அதை பொறுமையா சகிக்கிறார். அதுதான் நம்பிக்கையின் பொறுமை. இந்த காரியங்கள் யாருக்கு இருந்தது? பிலடெல்பியாவில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் உங்களிடத்தில் இருக்கிறதா? நம்பிக்கையா பொறுமையா இருக்கிறோமா? அவசரப்படுறோமே, அநேக காரியங்கள் அவசரப்படுறோமே. ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது? எங்கே போனால் ஆண்டவர் என்று சொல்லி திகைக்கிறோமே, தயங்குகிறோமே, அவிசுவாசம் கொள்கிறோமே, பயப்படுகிறோமே. தெசலோனிக்க பட்டணத்தார் பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறார்கள்? நம்பிக்கையை பொறுமையாக காட்டுகிறார்கள். அவருடைய அன்பின் பிரயாசத்தை காட்டுகிறார்கள். விசுவாசத்தின் கிரியை காட்டினார். எப்படி காட்டினோமா? நான் ஏற்றுக்கொண்டனே, விசுவாசித்தனே, இந்த ஆண்டவரை குறித்து நான் எத்தனை பேர் இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்காக என்ன ஊழியம் செய்திருக்கிறேன். நான் ஊழியம் செய்கிறவங்க எங்க பிறகு செய்றீங்க? உங்க வீட்டில் செய்கிறீங்க, உங்க பிள்ளைகிட்ட செய்கிறீங்க, உங்க மனைவிட்ட செய்றீங்கன்னா உங்க ஊழியமா? இதை செய்ய வேண்டியதுதான்.
இதை தாண்டி எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தீர்கள்? சபை வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தெசலோனிக்கே பட்டணத்தை பாருங்க, விசுவாச கிரியை மக்கெதோனியா பிரதேசத்திலே அவர்கள் காட்டினார்கள். அதனுடைய கிரியை குறித்து அவர்கள் மக்கெதோனியா பகுதியை சேர்ந்தவர்கள் அப்போஸ்தலன் பவுலிடத்தில் சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்ப என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அவர்கள்? ஐந்தாவது காரியம் என்ன? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த நம்பிக்கை இருக்குதா? பிரதர், நான் பரலோகத்துக்கு போகணும் போக மாட்டோம்னு எனக்கு என்ன பிரதர் தெரியுது? நீங்க போவீங்களா பிரதர்? தெரியல பிரதர், நான் வரேன், எப்போ போகலாம் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க. அந்த அவங்க சுவிசேஷத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் பிறகாக பல காரியங்களை சொல்லுகிறார். பாருங்க, 7ஆம் வசனம், இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அவர்கள் 6வதாக என்ன காரியம் காணப்பட்டது? அவர்கள் they are the witness or testimonies or examples. அவர்கள் சாட்சியானவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாட்சியாய் வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த விதமான 6 காரியங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட காரியம் என்ன? 6 காரியங்களை குறித்து இப்போ வாசித்தோம். 7வது காரியமா என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தவர்கள். பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப தெசலோனிக்கே பட்டணத்தார் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதை அவர்கள் மனோவாஞ்சியாக விருப்பமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். பாருங்க, இதைத்தான் அவர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தர் நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் வருவாரு, உங்களை எடுத்துக்கொள்ள வருவாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் ஒன்றும் புதுசா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்ப அந்த சபையில் எப்படி இருந்திருக்காங்க? ஆண்டவர் வருவார் என்று நம்பி இருக்கிறாங்க. அவர் வரும்போது தாங்கெல்லாம் அவர் இடத்துல போகணும்னு நம்பி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு இதை குறித்து போதனையே செய்ய தேவையில்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலையும் 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலையும் வாசிக்கலாம். அப்பனாக்கா they are expecting the Lord's coming. பாருங்க, 7 விதமான நிறைவான காரியங்கள் இந்த இந்த தெசலோனிக்கே சபையாரிடத்திலே காணப்பட்டது. சொல்லாம இப்போ திருப்பியும் மறக்கக்கூடாது. நீங்க 7 காரியங்கள் நான் சொன்னேன். இந்த நற்குணசாலிகளாக, இந்த நற்குணங்களை உடையவர்களாக இந்த சபை ஜனங்கள் இருந்திருக்காங்க. எப்படிப்பட்ட? முதலாவது என்னது? தேவனுக்குள்ளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளும் அவர்கள் இருந்தார்கள். 2வது என்ன காரியம்? விசுவாசத்தின் கிரியையை அவர் காட்டினார்கள். விசுவாசித்தார்கள், அதை செயல்படுத்தி காட்டினார்கள். நான் விசுவாசிக்கிற பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் வீட்டிலே இருந்துக்கிற பிரதர், நான் பைபிள் வாசியம் என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிற பிரதர் என்று சொல்லாமல் விசுவாசத்தின் கிரியையை அவர்கள் காட்டினார்கள். 3வது என்னது? அன்பின் பிரயாசத்தை காட்டினார்கள். உதவினார்கள், ஒருவருக்கு உதவினார்கள். அன்பின் பிரயாசம். 4வது நம்பிக்கையின் பொறுமை. அவர்கள் ஆண்டவர் வருவார் என்று நம்பினார்கள், அது தாமதித்தது. அவர் என்ன பண்ணாங்க? பொறுமையா இருந்தார்கள். சகலவற்றிலும் எப்படி இருந்தாங்க? பொறுமையா இருந்தார். நம்பிக்கையின் பொறுமையா இருந்தார்கள். 5வது நாம் என்ன வாசிச்சோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார். 6வது என்ன வாசிக்கிறோம்? மக்கோதோனியாவிலும் அகாயாவில் உள்ள விசுவாசி யாவருக்கும் ஒரு சாட்சியா இருக்கிறான். அவனை பார்த்து இந்த தெசலோனிக்கா பட்டணத்தாரை பார்த்து ஒருவரும் குறை சொல்ல முடியாத லெவலுக்கு அந்த சபையார் இருக்கிறாங்க. அந்த சபையாரை பார்த்து இவர்கள் குற்றப்படுபவர்கள், இவரிடத்திலே கபடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒருவனும் அவர்கள் கை நீட்டி பேச முடியாத அளவுக்கு அந்த பிராந்தியத்தில் அவர்களை குறித்து தெரிஞ்சிருக்கிறது. என்ன தெரிஞ்சிருக்குது? சாட்சியா இருக்கிறார்கள். 7வது என்ன குணாதிசயம் அவர்கிட்ட இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் வருகையை வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை குறித்து அவர்கள் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்லவே. அவர்கள் யாரு? நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்லவே, நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் யாரு? பகலின் பிள்ளைகள். அவர் சொல்றாரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் பகலின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. ஆகவே உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட சபையா நம்ம சபை இருக்கு? இப்படிப்பட்ட சபையா நம்ம சபை இருக்கு? 7 விதமான காரியங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்? அவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலா இருக்கிறார். அவர் விசுவாசத்தை விட்டு விலகவில்லை என்று தீமோத்தேயு அவரிடத்தில் சொல்லும்பொழுது அப்போஸ்தலன் பவுலுக்கு எப்படி இருந்தது? அவர் மிகவும் சந்தோஷமா இருந்தார். அது மாத்திரமல்ல, நான் பிழைத்திருக்கிறேன். ஏன் பிழைத்திருக்கிறேன்? நீங்கள் எல்லாம் சாட்சிகளாக நடக்கிறீர்கள் என்று சொல்லி நான் பிழைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லல, நான் என் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க, இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்காக கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். பாருங்க, அவர்கள் சரி இதெல்லாம் அந்த நல்ல காரியங்கள்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. ஒரு சில காரியங்களை சொல்றாரு, நீங்கள் இதில் மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொல்றாரு. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன், ஒரு பைபிள் ஸ்டடி மாரி போயிடக்கூடாது, அதனால சீக்கிரமாக முடிக்கிறேன். இந்த நல்ல காரியங்கள்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? உங்களிடத்துல சில காரியங்கள் இருக்கிறது, அதில் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு அபவுண்ட் என்று சொல்றாரு. என்னது? மேலே மேலே நீங்க என்ன பண்ணணும்? அதில் வளரணும். உங்களை குறித்து யாராவது ஒருத்தர் பார்த்து நீங்கள் சில காரியங்களை இதை கற்றுக்கொண்டு இருக்கிறாய், இதை கற்றுக்கொண்டு இருக்கிறாய், என்ன சொன்னோம்? நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் வளரணும். இதில் பரிபூர்ணப்படணும். இவரை விட்டா அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லணும். இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிரதர் மனாசியை விட்டா ஆள் கிடையாது, பிரதர் நப்தலியை விட்டா ஆள் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்? அது கை தேர்ந்தவனா தெரியுது. இன்னும் பரிபூரணப்படணும். யூ ஹாவ் டு அபவுண்ட் மச் என்று சொல்கிறார். எந்தெந்த காரியங்களை? பரிசுத்தமாக இருக்கிறீங்க. இதெல்லாம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் பரிசுத்தப்படணும், இன்னும் பரிசுத்தப்படணும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நாம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இதை 1வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இதில் அதிகமாய் தேரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். அதாவது நீங்கள் இதில் அதிகமாக வளரணும். நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் வளர்ந்துருல வளரவே இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் அதிகமாக எதில் வளரணும்? இன்னும் பரிசுத்தமாக நடக்கணும், இன்னும் பரிசுத்தமாக நடக்கணும் என்று சொல்றார். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 9-10 சொல்லும்போது நீங்கள் சகோதர சிநேகத்தில் வளர்ந்துருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? இன்னும் அதிகமாக வளரணும். ஒருவரை நேசிக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக வளரணும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துறதை, புத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியங்களை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் வரிசையாக சொல்ல போகிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் ஒரு 15 விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு 15 விஷயங்கள், 15 காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு சொல்லுகிறார். அதை அவர் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 15 காரியங்களும் இப்பொழுது வரிசலாக சொல்ல போகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, முதலாவது காரியம் பாருங்க, என்ன சொல்றாரு? ஆகையால் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. முதலாவது காரியம் என்ன? நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்படி என்றால் என்ன? நீங்க ஒருவரை தேற்றுறீங்க. நீங்க இதுல இன்னும் பெருகணும். முதலாவது காரியம் என்ன? நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி. 2வது என்ன பார்க்கிறோம்?
ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ரெண்டாவது என்ன? பக்தி விருத்தி உண்டாக்கும்படி நாம் செய்ய வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்ன? மூன்றாவது காரியம் என்ன பார்க்கிறோம்? மூன்றாவது காரியம் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர்களுடைய கிளைகளின் நிமித்தம் 14ஆம் வசனத்திலிருந்து, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மூன்றாவது காரியம் என்ன? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். நான்காவது காரியம் என்ன? திடனற்றவர்களை தேற்றுங்கள். ஐந்தாவது காரியம் என்ன? பலவீனரை தாங்குங்கள். ஆறாவது காரியம் என்ன? எல்லாவற்றிலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். இப்ப எத்தனை காரியம் சொல்லியிருக்க? 6. ஏழாவது காரியம் என்ன? எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். 15ஆம் வசனத்தில் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். 8ஆவது காரியம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 9ஆவது காரியம் என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை காரியம் சொன்ன? 10ஆவது காரியம் என்ன? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 11ஆவது காரியம் என்ன? ஆவியை அவித்து போடாது இருங்கள். 13ஆவது காரியம் என்ன? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். 14ஆவது காரியம் என்ன? எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 15ஆவது காரியம் என்ன? கொள்ளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எத்தனை காரியம் சொல்லிட்டார்? 15 காரியத்தை இந்த தெசலோனிக்க பட்டணத்துக்கு அவர் சொல்லிட்டார். 15 காரியங்களை அவர் சொல்லிட்டார். அப்போ நம்ம வருஷம் சொல்லலாமா? உங்கள் வேதாகமத்தை எடுத்துங்க. 11ஆம் வசனம் என் கூட சொல்லுங்க. முதலாவது காரியம் சத்தமாக சொல்லுங்க. 11ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இரண்டாவது, ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். மூன்றாவது, உங்களுக்குள்ளே பிரயாசம் இல்ல. மூன்றாவது காரியம் என்ன? 14ஆம் வசனத்துல வந்து பாருங்க, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். 4ஆம் காரியம் என்ன? திடனற்றவர்களை தேற்றுங்கள். பலவீனரை தாங்குங்கள். 5ஆம் காரியம் எல்லாரிடத்திலும் நீடி சாந்தமாயிருங்கள். 6, ஒருவரும் தீமை செய்து எல்லாவற்றையும் நன்மை செய்யுங்கள். 8, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 9, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 10வது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 11, ஆவியை அவித்து போடாதிருங்கள். 12, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். 13, எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 14, கொள்ளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம்னா மறந்துட்டோம்னா சொல்றேன். ஒரு காரியம். ஆகவே 15 காரியங்கள் ஆங்கிலத்திலே உங்களுக்கு திரும்ப சொல்றேன். கம்ஃபர்ட் யுவர் செல்ஃப் டுகெதர், எடிஃபை ஒன் another, warn them that are unruly, comfort their feeble mind, support the weak, be patient toward all men, follow good among all men, rejoice evermore, pray without ceasing, in everything give thanks, follow, quench not the Holy Spirit, despite not the prophecy, prove all things which is hope and hold good things. அது மாத்திரமல்ல 14ஆம் வசனம், abstain from all appearance of evil, be at peace with all men என்று சொல்லி பார்க்கணும். 15 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த முக்கியமான ஒரு விஷயம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறோம். ஆகவே நாம் முடிக்க போகிறோம். ஆகவே தெசலோனிக்க பட்டணத்தாரை குறித்து அவர் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். நாம் ஏற்கனவே வாசித்த வண்ணமாக, நீங்கள் எனக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள், எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்காக எனது ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நல்ல சாட்சியை பெற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள். நல்ல சாட்சியை பெற்ற ஜனங்கள் தான் தெசலோனிக்க பட்டணத்தார். ஆகவே அவர்களை போல, தெசலோனிக்க பட்டணத்தாரை போல நாம் மாற வேண்டும். தெசலோனிக்க பட்டணத்திற்குரிய சபையாரை போல நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அந்த சபையாரத்திலே 7 விதமான நற்குணங்கள் அது அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தான் அவர் சாட்சி பெற்ற ஜனங்களாக இருந்தார்கள். 7 நற்குணங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருந்தார்கள். முதலாவது காரியம். இரண்டாவது, விசுவாசத்தின் கிரியையிலே காட்டினார்கள். மூன்றாவது, அன்பின் பிரயாசத்தை காட்டினார்கள். அப்புறம் 4வது, இல்ல, நம்பிக்கையின் பொறுமையா இருந்தார்கள். அப்புறம் 5,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்தார்கள். 6வது விஷயம், மக்கதோனியா அக்காயங்கள்ல எல்லாருக்கும் எப்படி இருந்தார்கள்? மாதிரியா இருந்தாங்க. 7வது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவர்கள் ஆண்டவர் வருகையை என்ன பண்ணாங்க? எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக இருந்தார்கள். அவரிடத்துல நான் இதை குறித்து உங்களிடத்துல சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னார். சரி, அவரிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் எதிலே பெருக வேண்டும் என்று சொன்னார்? பரிசுத்தத்திலே நீங்கள் பெருக வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்புறம் என்ன சொன்னாரு? அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 4 சொல்றார். அதுக்கப்புறம் 15 காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த இங்க வாசிக்கிற மிக முக்கியமான ஒரு வசனம், பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. தோற்றமே ஒரு பொல்லாங்காய் இருக்குதுனாக்கா அதை போய் பரிசோதித்து பார்க்காதே, நீ அதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த விதமான காரியங்கள் நம் சபைக்குள்ளாக இருக்கிறதா, நமக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களாக உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் மாற்றத்தக்கதாக தேவன் உதவி செய்வாராக. அவர்கள் விசுவாசத்திலே பெருகின ஜனங்களாக, விசுவாசத்தை அவர் செயல்படுத்தினவர்களாக, அன்பை பிரயாசனம் பண்ணவர்களாக, அது மாத்திரமல்ல நம்பிக்கையிலே பொறுமையாக இருந்தவர்களாக, அவர்கள் அன்பிலே வளர்கிறவர்களாக, பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார். பாருங்க, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்து சொல்லும்பொழுது, தந்தை தாயை போல பால் கொடுக்கிற தாயை போல அவருக்கு பரிதவிக்கிறார். அவர்களுக்காக அவர் ஆறுதல் செய்கிறார். அது மாத்திரமல்ல, தகப்பனை போல அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். சகோதரனை போல அவருக்கு எல்லா விதத்திலும் அவர் தோள் கொடுத்தார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஆகவே கடைசியாக 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 15 விதமான காரியங்களை அவருக்கு சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அதாவது தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்பொழுது வசனங்களை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள், உறுதியாய் கருத்தீர்கள், பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி 15 விதமான காரியங்களை அங்கே சொல்கிறார். ஆகவே நீங்கள் வீடுகளிலே நீங்கள் இந்த வசனங்களை குறித்து ஆராய்ந்து அறிந்து அவற்றினுடைய சாராம்சம் இப்படியாக இருக்கிறதா என்று சொல்லி அதை தியானித்து ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபம் செய்து நாம் இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஆகவே அறிவிப்பதை கேட்கலாம். மற்றவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு சிலராக இங்கே பிறரின் சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் ஜெபம் பண்ணவும் ஆராதனையிலே